ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ரக்ஷனா என்கிற கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினி பாயல் போலீஸ் ஆகணும்னு ஆசையில் இருக்காங்க. பாயலுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு நாள் இறந்து போயிருந்தாங்க. இந்த கேஸை போலீஸ் சூசைடுன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் பாயல் இது சூசைடு இல்லை, மர்டர்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாயல் போலீஸ் அதிகாரியா ஆகுறாங்க. படத்துல அடுத்தடுத்து சில பெண்கள் இறந்து போறாங்க. அந்த கேஸையும் போலீஸ் உயர் அதிகாரிங்க சூசைடுன்னு சொல்லி முடிக்க பாக்குறாங்க. பட் இந்த கேஸ் எல்லாம் சூசைடு இல்ல, திட்டமிட்ட கொலைன்னு ஹீரோனி நினைக்கிறாங்க. பாயல் இதுக்கப்புறம் தீவிர விசாரணை பண்றாங்க. அவங்களோட விசாரணையில தெரிய வந்த உண்மை என்ன, ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு ஹீரோனி கண்டுபிடிக்கிறாங்க. சீரியல் கில்லரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, கடைசியா கில்லரை பாயல் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் ஜானருக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. படத்துல அந்த கில்லர் யாருங்கிற விஷயத்த படத்துல கொண்டு போன விதம் ஓகேவா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் இறந்து போவாரு, அவர் தான் கில்லர் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் வேற ஒரு நபர் தான் கில்லர் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளேல கொண்டு போயிருக்காங்க. அது படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோனி பாயல் போலீஸ் கதாபாத்திரத்துல நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்தோட வில்லன் ஹீரோனி மேல தப்பான இமேஜ் கிரியேட் ஆகணும்னு நினைச்சு சில விஷயம் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் ஹீரோனியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோனி கொலைகேஸ பத்தி இன்டெலிஜென்டா விசாரணை பண்ணுவாங்க, அதுவும் படத்துல ஓகேவா இருந்துச்சு. படத்துல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் தேவையில்லாத லவ் போர்ஷன், மாஸ் சீன்ஸ் அப்படின்னு படத்துல எதுவுமே இல்லாததான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் பெண்கள் அந்த சம்பவத்தை சைலண்டா ஹேண்டில் பண்றதுதான். பெண்கள் தானாக முன்வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் கிரைம் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட கான்செப்டை உருவாக்கி இருக்காங்க. அது படத்துல ஹைலைட்டா இருக்கு. படத்தோட மியூசிக் நிறைய சீனை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ் வில்லனோட பிளாஷ்பேக் ஸ்டோரி அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்துல வில்லனோட கேரக்டரை இன்னுமே ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா புறமா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்தோட சில சீன்ல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. இந்த படத்தை பிரணதீப் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பாயல், மானஸ், ராஜீவ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.